அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். உழைப்பே உயர்வு தரும். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அவர்கள் நினைவிடத்துல கல்வெட்டுல எழுதியிருக்கோம், உழைப்பே உயர்வு தரும். இந்த வாசகம் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ 200% அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு கண்டிப்பா இதுக்கு பொருந்தும். கட்சி பணிகள் கடுமையாக உழைத்தால் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நமது கட்சி பணியை கடுமையான உழைப்போடும் விசுவாசத்தோடும் மிகவும் நம்பிக்கையோடும் செய்தால் அடிமட்ட தொண்டனாக இருந்து தலைமை பதவிக்கு கூட வரலாம் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான். இதுபோல அவர் மட்டுமல்ல, இன்றைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படை உறுப்பினராக இருந்து கடைக்கோடி தொண்டனாக இருந்து கட்சிக்காக கடுமையாக உழைத்து தங்களுடைய வேர்வையை சிந்தி உழைத்து இந்த நிலைக்கு ஆளா இருக்கிறாங்க. இந்த கழகத்தில் உழைக்கும் ஒவ்வொரு தொண்டனின் வேர்வைக்கும் கண்டிப்பா பலன் இருக்கு. வரப்போகும் 2026 சட்டமன்ற தேர்தல் வெகு தொலைவில் இல்லை, சீக்கிரமா வரப்போகுது. அதுக்கு குறுகிய காலமே இருக்கு. அதுக்காக ஒவ்வொரு தொண்டனும் கடுமையாக உழைக்க வேண்டும். உழைத்தால் மட்டுமே கழகம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி என்றால் சாதாரண வெற்றி கிடையாது, மாபெரும் வெற்றி பெற வேண்டும். நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதை விட நம்ம ஏக்கம் எதுலையுமே தோற்று போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடுமையாக உழைத்தால் வெற்றி நம்ம கையில கண்டிப்பா சேரும். நமது எண்ணம் ஒரே ஒரு எண்ணம் நம்ம ஜெயிக்கணும்னு தான் இருக்கணும். உழைப்பே உயர்வு தரும் என்ற புரட்சி தலைவரின் சொல்படியும், எனக்கு பின்னாலும் இந்த கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் என்று சொன்ன புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சொல்படியும் வரப்போகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மாபெரும் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அரியணில் அமர வைப்பதே ஒவ்வொரு தொண்டனின் கடமையாக இருக்க வேண்டும். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் சாதி மத பேதமின்றி சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் காக்கும் இந்த மாபெரும் இயக்கம். இந்த ஒரே இயக்கத்தில் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியம். கடுமையாக உழைப்போம், களப்பணி செய்வோம். ஒவ்வொரு தொண்டனும் வருங்கால தலைவர்களே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். வெற்றி பாதையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி, வணக்கம்.